தனுசு ராசிக்கு ராசியாதிபதி குரு பகவானுடைய மற்றொரு வீடான மீனத்துல போய் சனி பகவான் அமர்றார். இதைத்தான் நம்ம அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம். ஆனா தனுசு ராசிக்கு 2, 3 கூடையவர். தனத்துக்கும் அவர் தான், இளைய கல்விக்கும் அவர் தான், முயற்சிக்கும் அவர் தான். அப்ப தனம் கல்விக்கு முயற்சிக்குரிய சனி பகவான் கேந்திரத்தில் இருப்பது அடிப்படை கல்வி முடித்தவர்கள் உயர்கல்விக்காக கடல் கடந்து போவது. அது கடல் ராசியில போய் உட்கார்றதுனால மேல் படிப்புக்கு போவது. சிறிய தொகையை சம்பாதித்தவர்கள் பெரிய நிறுவனமாக அதை மாற்றுவதற்கு கடனுடனே வாங்கி போட்டு முதலீடுகளை போட்டு விருத்தி பண்ணுவது, அதற்காக முயற்சி எடுப்பது. இந்த மாதிரியான சூழல்களை எல்லாம் ஆரம்பத்தில் இவங்களுக்கு மனசுல தோணும். ஆனா அர்த்தாஷ்டம சனிங்கிறது அட்டமத்துல பாதின்னு சொல்றமே. அதான் ஐயா சொல்ற புலிப்பானையா, கண்டங்கள் 4-8 கருதிய சனி செய்யமர தண்டங்கள் மிக உண்டான், திரவியங்கள் நாசமாகும், கொண்டதோர் குடும்பம் வேறாகும், பண்டுல நாடு விட்டு பரதேசம் போவான் அப்படிங்கிறார். அப்ப நீங்க சொந்த ஊரை கடந்து போகணும்னா கூட ராசியை சனி பார்ப்பதால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதுல மீனத்திலிருந்து சனி ரிஷபத்தை பார்ப்பதனால சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி ட்ராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயதானவர்களுக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பயணங்களை தவிர்க்கணும். 4ஆம் இடங்கிறது வாகனங்க. அதிகாலை பொழுதுல 4 மணிக்கு புறப்பட்டோம்னா டிராபிக் இல்லாம போயிடலாம் நினைச்சு 2 பக்கமும் லாரி வர்ற இடத்துல நடுவுல பூந்து டியூப் லைட் மாதிரி போய் சிக்கிக்க கூடாது. ஆக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகனத்தால் சில கண்டங்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.